காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இவ்வளவு நேரம் பேசுனது. ஏது? நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேக்குது. இதனால எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. மியூசியம் இல்ல கண்காட்சின்னு வச்சு கல்லா கட்டுவாங்க டிக்கெட்டுக்கு ஒரு ரேட்டை போட்டு. அப்படி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்கெட் பட்டர் பிஸ்கெட்டும் 1 லிட்டர் பாலும் கொடுக்கப்படும். ஒழுங்கா வெளியே வந்து பாலு பட்டர் பிஸ்கெட். வெல் கைஸ் வீக் டே ஃபுல்லா எக்ஸாம் எழுதிட்டு இப்போ சண்டே அதுவுமா பார்க்ல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஜாலியா இருக்குல்ல. ஆமா ஜாலியா தான் இருந்துச்சு நீங்க வர வரைக்கும். ஆமா தாரா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. என்ன சுஜித் 2 வாட்டி பதில் சொல்ற? இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி சொன்னேன், இப்பயும் சொல்ற? இதுக்கு முன்னாடியா? நானே இப்பதானே பதில் சொன்னேன். அவன் ஒன்னும் சொல்லல, நான் தான் சொன்னேன். கைஸ் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டுச்சா? எனக்கு இப்ப கூட அந்த வாய்ஸ் கேட்டுது. ஐயோ நம்ம பேசுறது கேக்குது போலயே. அட ஆமா கேக்குது. டேய் சுஜித், எனக்கும் கேக்குதுடா. லக்கி, உனக்கு கேட்டுச்சா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் அந்த வாய்ஸ் கேக்குது. எனக்கு இன்னும் அந்த கார்னர்ல இருந்து தான் அந்த வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு. யாருன்னா அங்க இருக்காங்களா? ஆஹா, நல்ல கண்டென்ட் மாட்டிக்கிச்சு. வாங்க போய் பாப்போம் யார் அங்க இருக்கான்ட்டு. என்ன காய்ஸ், இங்க யாருமே இல்ல, ஒரே ஒரு நாய் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் எங்க இந்த சவுண்ட் வந்துச்சு? ஆமா கைஸ், இங்க இருந்து எந்த சத்தமும் வரல. நாம இங்க வந்த உடனே அவன் பயந்துட்டு ஓடிட்டான் போல. சரி வாங்க நம்ம போய் சில் பண்ணுவோம். எப்படியோ கிளம்பிட்டானுங்க. ஹே இருங்க, திரும்ப இன்னொரு வாட்டி வாய்ஸ் கேக்குது. ஆனா எங்க இருந்து கேக்குது? யாரையும் காணுமே, நாய் மட்டும் தான். சரி போலாம் வாங்க. ஐயோ வாய மூடிட்டு இருக்கணும், இவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க போலயே. திரும்ப ஆமா கேக்குது. சுஜித், எனக்கும் இந்த சவுண்ட் இந்த கேக்குது. நாய் கிட்ட இருந்து தான் சவுண்ட் வருது. நாய் எப்படி பேசும்? குலைக்க தானே செய்யும். என்னன்னே ஒண்ணுமே புரியலையே. சரி குலைச்சு சமாளிப்போம். ஓகே, நாய் குலைக்க தான் செய்யுது, பேசல. சரி வாங்க நம்ம போவோம், நம்ம வேலையை பார்த்துட்டு. டேய் சுஜித், எனக்கு என்னவோ அந்த டாகி மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த டாகி தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமாடா சுஜித், எனக்கும் இந்த டாகி மேலதான் சந்தேகமா இருக்கு. என்னால நம்பவே முடியல, இப்படிலாம் நடக்குமா? வாட்ச், இந்த டாகி பேசுதா? ஏ கியூட்டி, பேசி காட்டு எனக்கு பாப்போம். எவ்வளவு அழகா இருக்கு நீனு. யாரு உள்ள ஒளிஞ்சிருக்கீங்களோ ஒழுங்கா வெளியே வந்துருங்க. அப்படி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்கெட் பட்டர் பிஸ்கெட்டும் 1 லிட்டர் பாலும் கொடுக்கப்படும். ஒழுங்கா வெளியே வந்துருங்க. இதை தவிர நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆமா, ஒழுங்கா வந்துருங்க. நீங்களா வந்தீங்கன்னா நீங்க கேட்கற எல்லாத்தையும் பண்ணுவோம். இல்ல நாங்களே தேடி கண்டுபிடிச்சோம்னா அவ்வளவுதான், எதுவுமே கிடைக்காது. யோசிச்சு பாருங்க. பால் பட்டர் பிஸ்கெட்டு. ஆஹா, பாலு பட்டர் பிஸ்கெட்டா? நம்ம சாப்பிட்டே பல மாசம் ஆகுது. பேசாம உண்மையா ஒத்துக்கலாமா? நம்ம தான் பேசணும்ட்டு. ஆமா, நீங்களே உண்மையா ஒத்துக்கிட்டு வெளியே வந்துட்டீங்களா? உங்களுக்கு நிறையவே ஆஃபர் இருக்கு. நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கி தந்துருவோம். ஒழுங்கா வெளியே வாங்க. ரொம்ப பசிக்குது, உண்மையா ஒத்துப்போம். ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் இவ்வளவு நேரம் பேசுனது. ஏது? அப்ப நாங்க நினைச்ச மாதிரி நீதான் நிஜமாலே பேசுனதா? என்னால நம்பவே முடியல, இப்படிலாம் நடக்குமா? இதெல்லாம் நிஜமா நடக்குதா இல்ல கனவுல நடக்குதான்னு தெரியலையே. ஓ மை காட், என்னால் நம்பவே முடியல. நீ தான் பேசுனியா டாகி? என்னடா சொல்றீங்க? நாய் பேசுதா? எப்படிடா இதெல்லாம் உண்மையா நடக்கும்? நான் இது வரைக்கும் இதெல்லாம் பொம்மை படத்துல டிவில மட்டும் தான் பாத்திருக்கேன், ஃபேண்டசியா. இப்ப நேர்ல பேசுது, எப்படி நடக்கும் இதெல்லாம்? நடந்துருச்சு பசங்களா, நம்புங்க. நான் இந்த ஏரியாவே கிடையாது, வேற ஒரு ஏரியா. ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பாடு தேடி நான் மட்டும் சுத்திக்கிட்டே இருந்தேனா, அப்ப திடீர்னு பார்த்தா. ஏய் இரு, என்ன நீ மனுஷங்க மாதிரி நல்லா கடகடன்னு பேசிக்கிட்டே போற? அப்ப நீ அப்ப நீங்க எல்லா டாகிஸும் இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி பேசிப்பீங்களா? கண்டிப்பா. நீங்க எப்படி பேசிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் பேசிப்போம். உங்களுக்கு நாங்க குறைக்கிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு நீங்க குறைக்கிற மாதிரி இருக்கும். என்னது நாங்க குறைக்கிற மாதிரி இருக்குமா? ரைட்டு, நீ கதைய மேல சொல்லு. ஆமா அப்படிதான். அன்னைக்கு சாப்பாடு தேடி சுத்திக்கிட்டு இருந்தேன்னா, மெயின் ரோட்ல சாப்பாடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிடலான்னு போறப்போ ஒரு பெரிய வண்டி வந்து என்ன ஏத்திருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் இங்க இருக்கேன், நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேக்குது. இதனால எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. நான் யாருக்கிட்டலாம் மாட்டிக்கிட்டேன்னா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? உன்னை கூட்டிட்டு போயிட்டு மியூசியம் இல்ல கண்காட்சின்னு வச்சு கல்லா கட்டுவாங்க. டிக்கெட்டுக்கு ஒரு ரேட்டை போட்டு டைட்டில் வேற வைப்பாங்க, அதிசய பேசும் நாயின்ட்டு. ஓ காட், எனக்கு இது ஒரு ட்ரீம் மூமெண்ட் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு டாகி பேசணும், அதை நான் பெட்டா எடுத்து வளர்க்கணும்னு. எனக்கு இப்ப நீ பேசும்போது கேட்க ரொம்ப ஜாலியா இருக்கே. ஏ, நீ பேசாம என் கூட வந்துடுறியா? டேய் என்னடா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க? நீ என்னடானா அதிசய பேசும் நாயின்ற, அவ என்னன்னா பெட்டா வச்சுக்க போறான்றா. என்னதாண்டா பண்ண போறீங்க? எனக்கு பயமா இருக்குடா. ஆமா, உன் பேர் என்ன? உன்னை யாரும் எடுத்து வளர்க்கலையா? நீ பார்க்க இவ்ளோ கியூட்டா இருக்கியே. அதெல்லாம் பெரிய கதை. நான்லாம் பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தான். கொஞ்சோண்டு பால் கொஞ்சோண்டு பிஸ்கெட்டுக்கே ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் கஷ்டம்தான் பத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் சின்ன வயசுல பிறந்தப்ப என்ன ஒருத்தன் தூக்கிட்டு போனான்.
போய் ஒரு வாரம் என்ன நல்லா பாத்துக்கிட்டான். என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப எடுத்துன்னு வந்து விட்டான். இங்க ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கானே அந்த பையனை மாதிரிதான் இருப்பான் அவனும். எனக்கு ஏதோ ஒரு பேரு வேற வச்சான், அந்த பேரும் ஞாபகத்துல வர மாட்டேங்குது. ஹேய் டைகர், நீயாடா இது? எப்புட்றா இருக்க? இன்னும் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியாடா நீனு? அடா பாவி, நீதானா அது? நான் அப்பயே யோசிச்சேன், உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கேயோ பார்த்திருக்க மாதிரி இருக்கேன்ட்டு. ஐயையோ டைகர், என்ன மன்னிச்சிடுறா. நீ திரும்ப வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. ஆனா சாரிடா, இப்பவும் என்னால உன்னை பார்த்துக்க முடியாதுடா. எனக்கே சோறு போறது பெரிய விஷயம்டா டைகர். எங்க வீட்டுல இப்ப தங்கச்சி பாப்பாலாம் இருக்குடா டைகர். கிட்ட வாடா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள்ரா ஆச்சு. உன்னை என்னைக்கு விட்டனோ அந்த ஒரு வாரம் நான் சாப்பிடல, ஸ்கூலுக்கு போல, தூங்கல, அழுதுகிட்டே இருந்தேன்டா. பரவாயில்லடா, உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னெல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். எப்படியும் நீ என்னை வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. நீ சொன்ன மாதிரி எனக்கு அந்த பாலும் பட்டர் பிஸ்கெட்டுமாச்சும் வாங்கி கொடுறா. டேய் டைகர், நான் வாங்கி தரேன்டா, கவலைப்படாத சரியா? நான் உன்னை டெய்லி வந்து பார்க்கறேன். இங்க ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி தரேன். இனிமே பாரு உன்னை வச்சு நாங்க என்னென்ன பண்ண போறோம்ட்டு. டேய் டேய், என்னடா பண்ண போறீங்க என்ன வச்சு? ஹலோ பசங்களா, ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசும் டாகி நீங்க நேர்ல பார்த்தா என்ன பேசுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரீசெண்ட் டேஸ்ல வியூஸ் சரியா போக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. எதனா சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க, நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.